श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ಪ್ರಹ್ಲಾದತಾರ್ಕ್ಷ್ಯ ಬಲಿಶುಕ್ರ ನಮುಚ್ಯನಂತ ಲಕ್ಷ್ಮೀಮೃಕಂಡುಮುನಿ ವಾಸುಕಿ ಸೇವ್ಯಮಾನಂ ಕಾಸಾರಭೂತ ಮಹದಾಹ್ವಯ ದಿವ್ಯಸೂರಿ ಸಮ್ಮರ್ಧನೋತ್ಸುಕಮಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து முன்னை வினயகல மூங்கிற்குடியமுதன் பொன்னங்கழற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கென்னுக் கடவுடையேன் யான். நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதின்னி நன்னினர்வால் சயந்தரு கீர்த்தி இராமானுஷமுனிதாளினைமேல் உயர்ந்த குணத்துத் திருவரங்கத்தமுதோங்கும் அன்பாலியம்புங் கலித்துறை அந்தாதியோத விசைநெஞ்சமே. சொல்லின் தொகை கொண்டுனதடிப்போதுக்குத் தொண்டு செய்யும் நல்லன்பரேத்த முன்னாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே எல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரமா இராமானுஷா இதன் விண்ணப்பமே. ஸ்ரீமத் கௌசிகவார்த்தீந்தும் ஷீலாதிகுணசாகரம் ஸ்ரீமத்கணார்ய சத்புத்திரம் வரதார்யமஹம் பஜே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராக எழுந்தருளியிருக்கக்கூடிய ஸ்ரீமத் யதுகிரி யதிராஜஜீயர் சுவாமிகளின் திருவடித்தாமர்களுக்கும் மொத்தமுண்டான அடியார்கள் அனைவருடைய திருவடித்தாமர்களுக்கும் அடியேனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திவ்ய பிரபந்ததாரா என்கிற இந்த உபன்யாசத் தொடரானது அருளிச்செயலின் ஆழ்பொருள்களையெல்லாம் யாவரும் நன்னாக அறிந்து கொள்ளுவதற்கு உறுப்பாக ஒரு சம்பத்சரத்துக்கும் மேலாக அவிச்சின்னமாக சுவாமியினுடைய திருவடி பலத்தாலே அத்தியாச்சரியமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட அதனுடைய இறுதியிலே நாம் இப்போது இருக்கிறோம். பல வித்வான்கள் பல ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் திருவாக்குகளினாலே திவ்ய பிரபந்த அர்த்தங்களையெல்லாம் ஆச்சரியமாக தினந்தோறும் நாம் கேட்டுக்கொண்டு வரும் இந்த சன்னிவேஷத்திலே இவ்வடியவனுக்கு சுவாமி இட்டிருக்கிற நியமனம் திருவரங்கத்தமுதனார் அருள் செய்த ராமானுஜனுத்தந்தாதியிலே 81வது பாசுரம் தொடங்கி 85வது பாசுரம் வரையிலுமாக 5 பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களை விண்ணப்பம் செய்ய வேணும் என்பதாக சுவாமி திருவடிகளிலே அடியனுடைய கிருதஜ்ஞதா பரம்பரைகளை சமர்ப்பித்து கொண்டு எம்பெருமானாருடைய குணானுபவங்களிலே சில திவலைகளை யதாமதி யதா சக்தி யதா அவகாசம் ஒருவாறு அனுபவித்தும் அனுபவிப்பித்தும் சத்தை பெறலாமென்னு தொடங்குகிறேன். ஆச்சரியமான இந்த ராமானுஜனுத்தந்தாதி அனுபவமானது நமக்கு இந்த சமயத்திலே, அதுவும் சுவாமி உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சமயத்திலேயே சுவாமியினுடைய குணானுபவம் நமக்கு பிராப்தமாக இருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏன்னா
ஒரு ஆச்சாரியர், ஒரு ஆழ்வார், அவருடைய திருநக்ஷத்திரம்னு ஒன்று ஏற்படுகிறது, அல்லது திருநக்ஷத்திரோத்சவம்னு ஒரு 10 நாளோ 5-6 நாளோ, அல்லது ஒரே ஒரு நாள் திருநக்ஷத்திரத்தை மட்டிலும் கொண்டாடுவதாக இருந்தாலும் கூட அந்த ஆச்சாரியருக்கு நாம் என்ன உபகாரம் பண்ண முடியும்? அவர்கள் வாழ்ந்திருந்த காலத்திலே நாம் வாழ்ந்தோமான்னு தெரியாது. கடைசி பட்சமாக ஆச்சாரியர்கள் நமக்கு செய்திருக்கிற உபகாரங்களை எண்ணலாம், அவர்கள் அருளி செய்த கிரந்தங்களை அனுசந்திக்கலாம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை முடிந்த அளவுக்கு கடைப்பிடிப்பதற்காவது முயலலாம். இப்படி நம்மால் ஆனது, நம்முடைய சக்திக்கு உட்பட்டது இவ்வளவுதானே. அப்படிப்பட்ட இந்த சுவாமியினுடைய அவதார உற்சவம் அது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே, அதுவும் முக்கியமாக இன்னைக்கு நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாக பார்த்தீர்கள் என்னால் 81வது பாசுரம் தொடங்கி 85வது பாசுரம்னு சொன்னேன் இல்லையா? 5 பாசுரங்களுக்கும் விஷயம் என்ன என்று பார்த்தால், சுவாமி எம்பெருமானார் நமக்கு செய்து போந்த உபகாரங்கள். பலவிடங்களிலே அமுதனார் ராமானுஜனுத்தந்தாதியிலேயே பல பாசுரங்களிலே ராமானுஜர் செய்த உபகாரங்களையெல்லாம் அருள் செய்கிறார். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 5 பாசுரங்கள் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கின்றனவே. நாம் எல்லாரும் நன்னாக சுவாமி நமக்கு செய்திருக்கிற உபகாரங்களை சிந்திக்கலாம்படியாக ஒரு ஸ்லாட்டு தான் நம்முடைய ஜிஆர் சுவாமி அடியனை நியமித்து விண்ணப்பம் செய்ய சொல்லியிருக்கார் அப்படின்னு அது எம்பெருமானாருடைய திருவுள்ளமாகவே அடியன் கருதுகிறேன். ரொம்ப ஆச்சரியமான 5 பாசுரங்கள். இப்போது அந்த பாசுரத்தினுடைய அனுபவத்திலே புகுவோம். கீழே 80வது பாசுரத்தாலே ராமானுஜருடைய அடியார்கள் அவர்களுக்கே எல்லாவிடத்திலும் என்னும் எப்போதிலும் எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்னியே என்று ராமானுஜன் அடியார்களுக்கே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான சகலவித கைங்கரியங்களையும் பண்ணப்பெறுவேன் என்று அமுதனார் அருள் செய்தார் என்று பார்க்கிறோம். மேலே 81வது பாசுரத்தாலே எம்பெருமானார் இந்த ததிய சேஷத்துவம்ங்கிற விஷயத்திலே தமக்கு இந்த ஈடுபாட்டினை ஏற்படுத்தினார் என்ன அருள் செய்து, இதற்கு முன்பாக இந்த நிலை தமக்கு இல்லையே அப்படின்னு வருந்தி இந்த எம்பெருமானார் பிரசாதமடியாக தாம் அடைந்த பிற்பாடு அதற்கும் மேலாக பெரிய பெருமாளுடைய திருவடிகளையே அடையப்பெற்றேன் என்று சுவாமி திருமுன்பாகவே விண்ணப்பிக்கிறார். இதுதான் ஆச்சரியம் விடத்திலே. ஏன்னா இப்படி எம்பெருமானார் செய்த இந்த உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் வேற ஒன்றும் நம்மாலும் பண்ண முடியாது, வேறு எந்த விதமான உபகாரத்தையும் இதற்கு ஒப்பாக சொல்ல முடியாது. அதை எம்பெருமானார் திருமுன்பாகவே அமுதனார் இவ்விடத்திலே அருள் செய்கிறார் 81வது பாசுரத்தாலே. சோர்வின்னியுந்தன் துணையடி கீழ் தொண்டு பட்டவர்பால் சார்வின்னின் நயனக்கு அரங்கன் செய்ய தாளினைகள் பேர்வின்னி இன்னு பெருத்துமிராமானுஷா இனியுன் சீரொன்னிய கருணைக்கு இல்லை மாறு தெரிவுரிலே. சோர்வின்னி உந்தன் துணையடி கீழ் தொண்டு பட்டவர் பால். ராமானுஜன் அடியார்கள், எம்பெருமானாருடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால், சோர்வின்னி உந்தன் துணையடி கீழ் தொண்டு பட்டவர். எம்பெருமானாரே அவரை நோக்கி அருள் செய்கிற பாசுரம். சோர்வின்னி எம்பெருமானார் திருவடித்தாமர்களில் கைங்கரியம் பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா சோர்வில்லாதவர்களாம். சோர்வில்லாதவர்கள்னா ஏதோ சோர்வு சோம்பல் நினைக்கக்கூடாது. சோர்வுன்னா பிரிவுன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட பிரிவு? மனப்பூர்வமாக பண்ணக்கூடிய பிரீத்திகாரித கைங்கரியம். மனப்பூர்வம்னா மனசு வேறொரு விஷயத்தில் ஈடுபடாதவாறு எபெருமானார் திருவடிகளிலேயே மனசை ஈடுபடுத்தி பண்ணக்கூடிய கைங்கரியம். அப்படி எபெருமானார் திருவடிகளிலே ஈடுபடுத்தி கைங்கரியம் பண்ணுகிற காலத்திலே மனசுக்கு என்ன பிரிவு ஏற்பட போகிறது அப்படின்னா, அந்த கைங்கரியம் தனக்காக, தன்னுடைய ஒரு சந்தோஷத்துக்காக அப்படிங்கிற அந்த சுவார்த்தத்தையில புத்தி போகாதவாறு எம்பெருமானார் திருவடிகளுக்கே கைங்கரியம், எம்பெருமானாருக்கே அதுக்கான உகப்பு அப்படிங்கிற நினைவோடு செய்யப்படுற கைங்கரியம், அதுதானே பரார்த்த கைங்கரியம். அப்படிப்பட்ட சோர்வின்னி அந்த பிரிவு இல்லாதவாறு உந்தன் துணையடிக்கள், தேவரீருடைய துணை அடி. எம்பெருமானாருடைய திருவடிகள் அத்தனை போக்கியதையோட கூடின திருவடிகளாம். எப்படிப்பட்ட போக்கியதைனா துணை அடி கீழ். இந்த 2 திருவடிகள், ஒரு திருவடிக்கு உவமை இன்னொரு திருவடின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய இந்த திருவடி இணைகளுக்கு மற்றொரு திருவடியை உவமையாக சொல்ல முடியாது.
இந்த திருவடிக்கு துணை இந்த திருவடி, அவ்வளோதான். அப்படி உந்தன் துணையடிக்கு தொண்டு பட்டவர் பால், ஏதோ வருவா கைங்கரியம் பண்ணுவா போவா அப்படின்னு இல்லாதவாறு, அப்படி இருந்தா தொண்டு செய்பவர்னே சொல்லியிருக்கலாம். ஏன் தொண்டு பட்டவர்னு சொல்றார் அப்படின்னா, தொண்டு பட்டவர் அந்த தொண்டையே தமக்கு நிரூபகமாக உடையவர்கள், அந்த தொண்டையே தங்களுக்கு அடையாளமாக உடையவர்கள். இவாளுக்கு வேற பேரெல்லாம் கிடையாது. ராமானுஜனை தொழும் பெரியோர், அவ்வளவுதான் அவர்களுக்கு நிரூபகம், வேற ஒன்றும் கிடையாது. தொண்டு பட்டவர் பால், அப்படிப்பட்டவர்களிடத்திலே சார்வின்னி நின்ன எனக்கு, அப்படிப்பட்டவர்களிடத்துல பொருந்துதலே இல்லாமல், அவர்களோடு சேர்க்கையே இல்லாமல் நின்னேன் நான், இது கீழ்நாள்களிலே அப்படின்னு தம்முடைய வருத்தத்தை இவ்விடத்துல தெரிவிக்கிறார். ஏன்னா கீழே சில நாள்களிலே இப்படிப்பட்ட ராமானுஜன் அடியார்களோடே நான் சேரப்பெறாதவனாக இருந்தேனே, இப்படிப்பட்ட எனக்கு எம்பெருமானார் எப்பேற்பட்ட உபகாரத்தை பண்ணார் சுவாமி தேவரீர், எப்படிப்பட்ட உபகாரத்தை அடியனுக்கு பண்ணி இருக்கிறீர் தெரியுமா? அரங்கன் செய்ய தாளினகள் பேர்வின்னி இன்னு பெருத்துமி ராமானுஷா. அரங்கன் செய்ய தாளினகள், திருவரங்கத்தெம்பெருமானுடைய சிவந்த 2 திருவடித்தாமர்களை எப்போதும் நீங்காதவாறு சேர்த்து வைத்தார் எம்பெருமானார். இதுல மற்றொரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். முன்பு இந்த திருவரங்கத்தமுதனார் ராமானுஜன் அடியார்கள் அவரெல்லாம் பாகவதர்களோ இல்லையோ அவர்களோடு சேர்த்து இல்லாதவராக இருந்தார். இப்போது அவர்களோடே சேர்த்திய உடையவராக இருக்கிறார். அதனாலேதான் பெரிய பெருமாளுடைய அனுகிரகத்தை மிக எளிதாக இவர் பெற்றுக்கொண்டார். அந்த பெரிய பெருமாளுடைய அனுகிரகம் இவருக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் எம்பெருமானாருடைய கிருபை என்று பார்க்கிறோம். பெரிய பெருமாளுக்கு ஒரு ஆச்சரியமான திருக்கல்யாண குணம் உண்டு. ஆழ்வார்கள் பல பல திவதேச எம்பெருமான்களிடத்திலே முக்கியமாக விசேஷமாக சில திருக்கல்யாண குணங்களை கண்டு அவைகளிலே ஈடுபடுவார்கள். இந்த பெரிய பெருமாளிடத்திலே, திருவரங்கத்தெம்பெருமானிடத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருக்கல்யாண குணம் உண்டாம். என்னன்னு கேட்டா, தாம் யாரையாவது உகக்கிறார், யாரையாவது தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பெருமாள் என்ன பண்ணுவார்னா, தம்முடைய அடியார்கள்னு இருக்கிறார்களோ இல்லையோ அவர்களுக்கு ஆட்படும்படியாக, அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக, அவர்களிடத்தில் ஈடுபடும்படியாக இந்த தாம் உகந்த ஒரு வியக்தியை பண்ண செய்வரான். தன் அடியார்களிடத்திலே ஈடுபடும்படியாக பண்ணுவரான். இது ஏதோ புதுசா சொல்லல. பெரிய பெருமாளை பற்றி ஏற்கனவே தொண்டரடிப்பொடியாழ்வாரும் திருப்பானாழ்வாரும் தங்கள் அருளிச் செயல்களிலே அருளிச் செய்து போந்தார்கள். அழியனருளி உன் அடியார்காட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே, அடியார்காட்படுத்தினாய் அப்படின்னு தொண்டரடிப்பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சியில் அருளி செய்திருக்கார். திருப்பானாழ்வார் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு பெரிய பெருமாள், இவா 2 பேரும் முக்கியமான ஆழ்வார்கள். பெரிய பெருமாளை ஒழிய மற்றொரு எம்பெருமான பாழாத ஆழ்வார்கள். அதனாலே இவா 2 பேருடைய வார்த்தை தான் முக்கியம். அப்ப பெரிய பெருமாளுடைய முக்கியமான திருக்கல்யாண குணம் என்ன? தாம் ஒருவரை உகந்தால் யாரை உகக்கிறாரோ அவரை தம் அடியார்களுக்கு ஆட்படும்படியாக செய்து விடுவார். இது பெரிய பெருமாளுடைய ரொம்ப ஆச்சரியமான குணம். இவ்விடத்திலே பார்க்க வேணும். இப்போ அமுதனார் யார் இடத்துல ஈடுபட்டு இருக்கிறார்? ராமானுஜருடைய பிரசாதத்தாலே ராமானுஜன் அடியார்களிடத்தில் ஈடுபட்டு இருக்கார். அவருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோமே, சுவாமி யாரிடத்துல அமுதனார் ஆச்சரிக்கும்படியாக செய்தார்? ஆழ்வானிடத்திலே ஆச்சரிக்கும்படியாக செய்தாரோ இல்லையோ? ஆழ்வான் எம்பெருமானாருடைய திருவடித்தாமர்களிலே ஆச்சரித்திருந்தவர் தானே. அப்போ ஆழ்வான் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும். ஆழ்வானை ரொம்ப ஆச்சரியமாக பிளலோகாச்சாரியர் தாம் அருள் செய்த ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்திலே காட்டுகிறார். வடுக நம்பிகள் ஆழ்வானையும் ஆண்டானையும் இரு கரையர் என்பர். நம்ம பார்க்கிறோம் பிரதம பர்வ நிஷ்டை, சரம பர்வ நிஷ்டைன்னு 2 விஷயங்கள் பார்க்கிறோமோ இல்லையோ? பிரதம பர்வம்னா எம்பெருமானிடத்திலே பண்ணக்கூடிய பக்தி பிரபத்திகள், ஆச்சாரியனிடத்துல பண்ணக்கூடிய பக்தி பிரபத்திகள்லாம் சரம பர்வ நிஷ்டையில வரும். எம்பெருமானிடத்துல பக்தி பண்ணா அது முதல் நிலை, ஆச்சாரியனிடத்துல பண்ணினா கடைநிலை என்ன, இப்படியெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படி இந்த ஆச்சாரியனிடத்திலே பக்தி பண்ணணும்னாலும் அப்படி ஆச்சாரியின் திருவடிகளே சரணம்னு இருக்கார்கள், அல்லது கோயிலுக்கு வந்து கைங்கரியமும் பண்றார்கள். ஆனா வடுக நம்பிகள் இருக்காரே, எங்க பெருமாள் எம்பெருமானார் தான் சொல்லுவார். எம்பெருமானார் கூப்பிடுவாராம் வடுக நம்பிகளை, வாரும் பெருமாள் செவிச்சுட்டு வரலான்னு. அப்ப வடுக நம்பிகள் சொல்லுவாராம், உங்க பெருமாளை நான் செவிக்க வந்தேன்னா என் பெருமாளுக்கு பால் பொங்கிடும், அதனால நான் அந்த கைங்கரியத்தை பார்க்கணும் அப்படின்னு வடுக நம்பிகள் பின்வாங்கிடுவாராம். அப்படி ஆச்சரியமாக எம்பெருமானாரோடைய வேறொரு தெய்வம் இல்லை என்ன இருந்தார் வடுக நம்பிகள். அவருக்கு ஆழ்வானையும் ஆண்டானையும் கண்டா ஒன்றும் புரியல. ஏன்னா உங்களால எப்படி 2 பக்கமும் நிற்க முடியறது?
கோயில் கைங்கிறதுக்கும் போயிட்டு வந்துடுறீங்கோ, பெரிய பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்ணுறீங்கோ, வந்து இப்போ எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு இருக்கீங்கோ. உங்களால் எப்படி முடியறது? என்னால் முடியலையே. நல்ல வடுகடம்பிகள் ஆழ்வானையும் ஆண்டானையும் இரு கரையர் என்பர் அப்படின்னு இப்படி ஆழ்வானும் அரங்கன் செய்ய தாளினர்களை பேர்வின்னி இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆழ்வானிடத்திலே அவர் திருவடித்தாமர்களை பத்தினவர் தானே திருவரங்க தமுதனார். அப்போ அடியாருக்கு அவரை ஆட்படுத்தினான் பெரிய பெருமாள் என்று பார்க்கிறோம். அப்படி அந்த பெரிய பெருமாளுடைய திருவடித்தாமர்கள் அது எப்படி இருக்கு? செய்ய தாளினகள், சிவந்த திருவடிகளாம். அந்த பெரிய பெருமாள் தானோ பச்சை பசுந்தேவர். அப்படி பச்சை பசுந்தேவரான பெருமாளுடைய திருவடிகள் சிவந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த வர்ணச்சேர்த்தியில ஈடுபடுகிறார் அமுதனார். செய்ய தாளினகள் பேர்வின்னி, அதிலிருந்து இன்னும் நீங்க முடியாதவாறு. இதிலிருந்து என்ன தெரிகிறது? பெரிய பெருமாள் தம் அடியார்க்கு ஆட்பட்டவர் யாரோ அவரைத்தான் தன் திருவடிகள் பக்கத்தில் வச்சுப்பார். மற்ற யாரையும் தன் திருவடி பக்கத்தில் வச்சுக்கவே மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டார். அதனால பேர்வின்னி இன்னும் பெருத்தும் ராமானுஷா, நான் ஆழ்வான இடத்துல ஈடுபட்டேன், அதனால பெரிய பெருமாள் தன் திருவடிகளில் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அமுதனார். அந்த திருவடித்தாமர்களோடு என்னை சேர்த்து வைத்தவரே எம்பெருமானார் தான். ஏன்னா எம்பெருமானார் தானே ஆழ்வான நியமித்து இவரை திருத்தி பணி கொள்ளும்படியாக செய்தார். அப்போ அரங்கன் செய்ய தாளினைகள் கிடைத்ததும் எம்பெருமானாருடைய பிரசாதத்தாரே. அப்படி ஆச்சரியமான ஒரு அனுபவம் அமுதனாருக்கு. இப்படிப்பட்ட எம்பெருமானாரே, இனி உன் சீரொன்னிய கருணைக்கு, இப்படி அடியேன் தேவரீருடைய அடியார்களுக்கு அடியவனாக ஆன பின்பு உன் சீரொன்னிய கருணைக்கு, உடைய பெரும பொருந்தினதான இந்த கருணைக்கு, எம்பெருமானாருடைய கிருபை சீரொன்னிய கருணை. அப்ப சீர் ஒன்றாத கருணை ஒன்று இருக்குன்னு தெரியறதோ இல்லையோ, அது யாருடைய கருணை என்று பார்த்தால் பெரிய பெருமாளுடைய கருணை. ஏன்னா இப்பதான் அவருடைய திருவடித்தாமர்களை பத்தி பெருமையா பேசினோம். அடுத்து அவருடைய பெருமை என்ன, அந்த பெருமானுடைய பெருமை என்னங்கிறதெல்லாம் பறக்க பார்த்தோம். இப்ப சீரொன்னாத கருணைன்னு சொல்றீரே, அப்படின்னா அந்த சீரொன்னாத கருணைன்னு சொல்றதுக்கு காரணம் பெரிய பெருமாளுடைய சுவாதந்திரியம். அந்த சுவாதந்திரியம் எம்பெருமானார் இடத்துல கிடையாது. அதனால சீரொன்னிய கருணை எம்பெருமானாருடைய கிருபை, சீரொன்னாத கருணை பெரிய பெருமாளுடைய கிருபை. இப்படி சீரொன்னிய கருணைக்கு இல்லை மாறு தெரிவுரிலே, நன்னாக ஆராய்ந்தால் பெரிய பெருமாளுடைய கிருபையையும் இந்த கிருபைக்கு உவமையாக சொல்ல முடியாது. இன்னும் ஆச்சரியமான ஒரு அனுபவம் அமுதனாருக்கு. இது 81வது பாசுரத்தாரே. அப்போ எம்பெருமானார் பண்ணின மிகச்சிறந்த உபகாரம் என்ன என்று பார்த்தால், எம்பெருமானார் பெரிய பெருமாளுடைய திருவடித்தாமர்களிலேயே பொருந்தி இருக்கும்படியாக அடியேனை செய்தார். அப்படி பொருந்தி இருக்கும்படியாக பெரிய பெருமாள் தாமும் இசையும்படியாக அவர் அடியாரான ஆழ்வான் திருவடிகளிலே என்னை கொண்டு சேர்த்தார். இதெல்லாம் எப்படி கிடைச்சது? பெரிய பெருமாளால கிடைச்சதான்னா எம்பெருமானாரால தானே கிடைத்தது அப்படின்னு ரொம்ப அதுல ஈடுபட்டு எம்பெருமானார் திருவடிகளிலேயே இதை விண்ணப்பம் பண்றார். தேவரீருடைய கிருபைக்கு ஒப்பு சொல்ல முடியுமோ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். மேல 82வது பாசுரத்தாலே இப்படி தம்முடைய அடியார்கள் அளவுக்கு அடிமைப்படும்படியாக இவரை ஈடுபடுத்தினாரே எம்பெருமானார். எப்படி ஈடுபடுத்தினார்? இதுக்கு ஏதான கால அவகாசம் எடுத்துட்டாரா? இத்தனை காலத்துக்குள்ளே அமுதனாரை நாம் திருத்தி பணி கொள்ள வேணும் அப்படின்னு எடுத்துட்டாரானா? அதெல்லாம் கிடையாது. க்ஷணப்பொழுதிலே உபதேச மாத்திரத்தாலே திருத்தி பணி கொண்டார் என மேல 82வது பாசுரத்தாலே அமுதனார் அருள் செய்கிறார். தெரிவுத்த ஞானம் செரிய பெறாது வெண் தீவினையால் உருவத்த ஞான துழல்கின்றவென்னை ஒரு பொழுதில் பொருவத்த கேள்வி எனாக்கினின் நான் என்ன புண்ணியனோ தெரிவுத்த கீர்த்தி இராமானுஷன் என்னும் சீர்முகிலே. ஒரு கால அவகாசமெல்லாம் எடுத்துக்கல, உபதேசம் பண்ணியே அடியனை திருத்தி பணி கொண்டார். எத்தனை பெரிய தார்மிகர் தெரியுமோ எம்பெருமானார். இப்படி திருத்துவதையே தமக்கு பிரயோஜனமாக கொண்டாரே அப்படின்னு இதுல ரொம்ப ஈடுபடுகிறார். தாம் எப்படி இருந்ததாக அமுதனார் தெரிவிக்கிறார். தெரிவுத்த ஞானம் செரிய பெறாது. தெரிவுத்த ஞானம், தெரிவுத்த ஞானம் அப்படின்னா சத்து அசத்துன்னு சொல்லப்படுகிற 2 விஷயங்களை பத்தினதான பகுத்து அறியும்படியான ஞானம். இப்போ எது நன்மை, எது தீமை, எது உண்மையில் உள்ளது, எது உண்மையில் இல்லாதது என இப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் பகுத்து தெரிந்து கொள்ளுதல், அதுதான் தெரிவுத்த ஞானம். அப்படிப்பட்ட ஞானமானது செரிய பெறாது. அந்த ஞானத்தை நான் அடையவில்லையே. செறிதல்னா அடைதல்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நான் அடையவே இல்லையே. அப்படி அடையாது போனதுக்கு காரணம் என்ன? வெண் தீவினையால், அனாதிகால கர்மவாசனை, அனாதிகால கர்ம பலன். அதனாலே தான் அந்த தெரிவுத்த ஞானத்தை நான் அடையவில்லை.
அதுவும் எப்படிப்பட்ட கர்மம் கேட்டா வெண் தீவினையால் அந்த கர்மங்களினுடைய கடுமையை காட்டுகிறார். வெண் தீவினையால் உருவத்த ஞானத்து. உருவத்த ஞானம் அப்படின்னா என்ன கேட்டால், நம்ம கண்ணால சில பார்க்கிறோமே சில பொருள்கள், அவைகள் எல்லாவற்றிலும் உரைகின்ற எம்பெருமானளவுக்கு நம்முடைய ஞானம் போக வேணும். எதை முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேணும், எதை தெரிந்து கொண்டால் மற்ற எல்லாமே தெரிந்து கொண்டதாக ஆகுமோ அதைத்தானே நாம் முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்படி தெரிந்து கொள்ள வேண்டியது எதுன்னா எம்பெருமானத்தான் தெரிந்து கொள்ள வேணும். இப்போ எம்பெருமானை பற்றின ஞானம் தானே நமக்கு மோட்சத்தையே பெற்று கொடுக்கும். அதை விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டா என்ன அர்த்தம்? அப்படி எல்லாவற்றுக்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு அந்த எம்பெருமானை பற்றி தெரிந்து கொண்டால்தான் அந்த ஞானத்துக்கே ஒரு சிறப்பு. அது இல்லாமல் நம்ம எதை தெரிந்து கொண்டாலும் அது உருவத்த ஞானம்தான். அது ஞானத்துக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நமக்கு உய்வடைய செய்யக்கூடிய ஞானத்தை தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் உழல்விக்கக்கூடிய ஞானத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி உருவத்த ஞானத்து உழல்கின்ற என்னை அதிலேயே நான் பொழுதுபோக்கி கொண்டிருக்கிறேனே. மேலும் இவ்விடத்திலே உருவத்த ஞாலத்து அப்படின்னு ஒரு பாடமும் காணப்படுகிறது. அப்படி உருவத்த ஞாலத்துன்னு பாடம் கொண்ட ஞாலம்னா உலகம். அப்போ உருவத்த ஞாலம், ஞாலத்துக்கு உருவுனா அழகுடைமை, அந்த அழகு எது? நன்மை. அப்போ உருவத்த ஞாலத்து உலகத்துல நன்மைங்கிறது சிறிதுமே இல்லாத இந்த சம்சார மண்டலத்திலேயே உணர்ந்து கொண்டிருக்கிற நான் இப்படி தெரிவுத்த ஞானம் சரிய பெறாது. இப்படி விவேக ஞானம், தத்துவ விஷேகமான யதார்த்த ஞானம் எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்திலே நன்மைக்கு சிறிதும் இடமில்லாத இந்த உலகத்திலே உழன்னு தெரிந்து கொண்டிருக்கிற என்னை பெருமானார் என்ன பண்ணார்? ஒரு பொழுதில் பொருவத்த கேள்வியனாக்கி நின்னான். ஒரு பொழுதில் ரொம்ப சிரமம் பட்டுக்கல, ரொம்ப காலமெல்லாம் அவகாசம் வச்சுக்கல. இத்தனை சமயத்துக்குள்ள நாம் இவரை திருத்தி பண்ணி கொண்டுட வேணும் அப்படின்னு டியூ டேட் எல்லாம் எதுவும் போட்டுக்கல. எம்பெருமானார் என்ன பண்ணார்னா ஒரு பொழுதில் கூப்பிட்டு உபதேசிக்கிறார். இப்படி எம்பெருமான் தான் பரமாத்மா, அவனுக்கு நாம் அனைவரும் ஷரீரம், அவன் நம் எல்லாருக்கும் ஆத்மா அப்படின்னு இப்படி பலவாறான உபதேசங்களையெல்லாம் நன்னாக எதெல்லாம் வேத இதிகாச புராணங்களை எதெல்லாம் சாரதமமாக தெரிவிக்கிற விஷயங்களையெல்லாம் உபதேசித்தார். அப்படி உபதேசித்து பொருவத்த கேள்வியனாக்கி நின்னான். சாஸ்திரங்களுடைய சீரிய உபதேசங்களை எல்லாம் சாரதமமாக எனக்கு எடுத்துரைத்தார். அப்படி எடுத்துரைத்து என்ன பண்ணார்னா ஆக்கி நின்னான். அதென்ன ஆக்கி நின்னான் அப்படின்னா, இவருக்கு உபதேசம் பண்ணி இவரை திருத்தி பண்ணிக்கொள்ற வரைக்கும் சுவாமியினுடைய திருவடிகள் இந்த உலகத்திலே படலை. உலகத்திலே படலைன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் பார்க்குறோம், ரொம்ப வேலை பார்த்துட்டே இருக்கார் ஏதோ ஒரு விஷயத்த. இப்போ கோயில் கைங்கரின்னே வச்சுப்போம், 10 நாள் பிரம்மோத்சவம் வருது. இப்போ சுவாமி உற்சவமே 10 நாள் நடக்கிறது. சிவரமுதூர்லாம் இவ்வளோ கோலாகலமாக நடக்கிறது, மேல்கோட்டையிலலாம் எவ்வளோ கோலாகலமாக நடக்கிறது. நாள் முழுக்க உற்சவமே நடந்துட்டு இருக்கு. நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கார்கள். இந்த 10 நாளைக்கு நன்னா அன்னைக்கு முதல் நாள் சுவாமி மஞ்ச பிரவேசத்துக்கு எழுனார்னா கடைசி நாள் கந்தபுடி வரைக்கும் இவர் கால் தரையிலே நிற்காது சுவாமி அப்படின்னு சொல்லும்படியாக எத்தனை ஆச்சரியமா அது கைங்கரியத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி 10 நாள் முடிஞ்சு கந்தபுடி வசந்தம் ஆகி சுவாமி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு உக்காந்தா அப்பாடா இப்பதான் கால் தரையிலே படுறதுன்னு சொல்லும்படியாக. அது மாதிரி சுவாமி எம்பெருமானார் இவ்விடத்திலே அமுதனாரை திருத்தி பணி கொள்ளுவதற்காகவே இத்தனை உபதேசங்களை பண்ணினார். அப்படி உபதேசங்களை பண்ணி என்னை திருத்தி பணி கொண்ட பிற்பாடுதான் சுவாமியினுடைய திருவடிகள் இந்த நிலத்திலேயே பட்டதுன்னு சொல்லலாம்படியாக. அப்பதான் சுவாமி ஓஞ்சர். அப்போ என்ன புண்ணியனோ இப்படி உபதேசத்தாலே என்னை திருத்தி பணி கொள்ள வேணும் என்பதை தம் பேராக பண்ணினார். இவரை ஒருத்தரை திருத்தி பண்ணி கொண்டாச்சு, எனக்கு ஒரு லாபம் கட்சிடுது அப்படின்னு இல்லாம இப்படி ஒரு சேதன லாபம் பெரிய பெருமாளுக்கு கிடைத்ததே, அரங்கன் செய்ய தாளினகளிலே பேர்வின்னி கிடக்கும்படியாக ஒருவர் நமக்கு கிடைத்தாரே அப்படின்னு சுவாமி ரொம்ப உகந்து எழுந்தருளி இருக்காரே. என்ன புண்ணியனோ இது, என்ன விதமான ஒரு தார்மீக செயல், என்ன புண்ணியனோ தெரிவுத்த கீர்த்தி ராமானுஜரென்னும் சீர்முகிலே. இந்த எம்பெருமானாருடைய புகழ் சிஷ்யர்களுக்கு நல்ல உபதேசங்களை தம்பேராக செய்யக்கூடியவர் அப்படிங்கிற இந்த புகழானது நன்னாக தெரியும். தெரிவுத்த கீர்த்தி, திக்குத்த கீர்த்தி ராமானுஜன் கீழே சொன்னாரோ இல்லையோ, தெரிவுத்த கீர்த்தி வசிஷ்ட சண்டாள விபாகமர எல்லாருக்கும் தெரிந்த புகழ் எம்பெருமானாருடைய புகழ் ராமானுஜர் என்னும் சீர்முகிலே. சீர்முகிலென்னும் இராமானுஜன் எம்பெருமானாருடைய வள்ளன்மையை குறிக்கக்கூடியதாக அவரை ஒரு மேகம் போல காட்டுகிறார் இவ்விடத்திலே அமுதனார்.
ராமானுஜன் என்னும் ஷீர்முகில் அப்படின்னா அந்த எம்பெருமானாருடைய கிருப்பையானது மழை போலே வருஷிக்கிறது. ராமானுஜன் என்னும் ஷீர்முகில் என்ன புண்ணியனோ, ஷீர்முகில் என்னும் இராமானுஜன் என்ன புண்ணியனோ எல்லாம் அந்த எம்பெருமானாருடைய அந்த தார்மீக தன்மை, அந்த வள்ளல் தன்மை அதிலே ரொம்ப ஆச்சரியமாக ஈடுபடுகிறார். கீழ்ப்பாசுரத்தாலே எம்பெருமானார் தம்முடைய அடியார்களுக்கு தன்னை ஆட்படுத்தி அதனாலே பெரிய பெருமாளுடைய திருவடித்தாமர்களிலே அடியேன் பொருந்தி வாழும்படியான பாக்கியத்தை தம்முடைய பிரசாதமடியாக அடியேனுக்கு அளித்தருளினார் என்று சொன்னார். இந்த பாசுரத்தாலே எம்பெருமானார் தம்முடைய உபதேசத்தாலே தம்மை திருத்திப்பணி கொண்ட விஷயங்களையும் இவ்விடத்தில் அருளி செய்திருக்கிறார். அடுத்து 83வது பாசுரம். இப்ப எம்பெருமானார் அமுதனாரை பார்த்து கேட்கிறார், பொருவத்த கேள்வின்னு நம்ம சொல்லுகிறீரே, ஒப்பத்த கேள்வி ஞானத்தை உடையவரா நீர்? உலகத்துல எத்தனையோ பேர் தான் கேள்வி ஞானத்தோடு இருக்கிறார்கள், பலவிதமான பெரியோர்கள் இருக்கார்களே, நன்னாக தெளிந்த ஞானத்தை உடைய பெரியோர்கள்லாம் இருக்கார்களே, அவர்களெல்லாம் விட பொருவத்த கேள்வினா நீர் எந்த விஷயத்துல அவர்களுக்கும் உமக்கும் ஒரு வாசி அப்படின்னு பெருமானார் கேட்கிறார். அதுக்கு அமுதனார் பதில் சொல்றார், அப்படிப்பட்ட பெரியோர்கள் எல்லாரும் பத்தின ஞானம், அவர்கள் அடைந்த கேள்வி ஞானமானது பிரதம பர்வத்தை பத்தினது. நான் அப்படியா? நான் இப்படிப்பட்டவன் என்ன கேட்டால், தேவரீருடைய அருளாலே தேவரீருடைய திருவடித்தாமர்களை அடைந்தவன் ஆயித்தே. தேவரீர் அருளாலேயே அடைந்தேன், வேற எதாலும் அடியேன் அடையவில்லை, அதனால நான் பொருவத்த கேள்வியன் அப்படின்னு சுவாமியின் இடத்துல அமுதனார் தெரிவிக்கிறார். 83வது பாசுரத்தாலே சீர்கொண்டு பேரறம் செய்து நல்வீடு செறிதுமென்னும் பார்கொண்ட மேன்மையர் கூட்ட நல்லேன், உன் பதயுகமாம் ஏர்கொண்ட வீட்டை எளிதினில் எய்துவன், உன்னுடைய கார்கொண்ட வன்மை இராமானுஷா இது கண்டு கொள்ளே. சீர்கொண்டு பேரறம் செய்து நல்வீடு செறிதுமென்னும் பார்கொண்ட மேன்மையர் கூட்ட நல்லேன். உலகத்துல கேள்வி ஞானத்தை உடையவர்கள், ஏதோ தத்துவ ஞானத்தை உடையவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, சீர்கொண்டு பேரறம் செய்து, சீர்கொண்டு, சீர்னா சில குணங்கள், அந்த குணங்களை உடையவர்களாய் பேரறம் செய்து, பேரறம் அப்படிங்கிறது இவ்விடத்துல எதுன்னு கேட்டால் பிரபத்தி, அதுதான் இருக்கிறதுலே பேரறம். தபஸுக்குள்ளேயே சீரியதான தபஸ் எதுன்னா பிரபத்தி தான். பிரபத்திங்கிறது என்ன அப்படின்னா, தொமேவ உபாய பூதோ மே பவ இதி பிரார்த்தனாமதிஹி சரணாகதிஹி, எம்பெருமானே உபாயம் என்கிற ஞானம்தான் சரணாகதி பிரபத்தி என்று அறியப்படுகிறது. அப்படி எம்பெருமானே உபாயம்னு பத்துவது. இப்ப பிரபத்தியானது உபாயம் கிடையாது, எம்பெருமான் தான் உபாயம். அதனாலே தான் இந்த எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிறதுல திருடமான விசுவாசம் வர்றதுங்கிறது அது எத்தனை அருமையான செயல் இல்லையோ, அதனாலதான் அது பேரறம். ஏன்னா எம்பெருமான் அடையறதுக்கு எதேதோ உபாயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த பிரபத்திங்கிறது தான் மகா விசுவாசத்தோடு கூடி எம்பெருமானையே உபாயமாக பத்துவது. அதனாலதான் இது பேரறம், மற்றதெல்லாம் பேரறம் கிடையாது. சீர்கொண்டு பேரறம் செய்து நல்வீடு செறிதுமென்னும், இப்படி என்ன சீர்கள் ஏற்படுகின்றன? அதாவது சீர்கொண்டு பேரறம் செய்துன்னா அந்த பேரறம் செய்யறதுக்கு இந்த சீரெல்லாம் தேவைப்படுறதா அப்படின்னா, அப்படி அந்த பேரறம் செய்கிறவர்களிடத்திலே சில சீர்கள், சில குணங்கள் வந்து சேருகின்றன. என்னென்ன குணங்கள் அப்படின்னு பார்த்தா, சமம் தமம் முதலான குணங்கள். சமம்னா இந்த பகிரிந்திரியங்களை எல்லாம் அடக்கி இருத்தல், தமம்னா உள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி இருத்தல், மனசு அடக்கி இருத்தல். இதை மாறி கூட சொல்லிக்கலாம். சமம் அப்படின்றது மனசு அடக்கி இருத்தல், தமம்ங்கிறது பகிரிந்திரியங்கள் எல்லாம் அடக்கி இருத்தல் அப்படின்னு கொள்ளலாம். ஆகிஞ்சன்யம், எம்பெருமானே என் கையில எந்த உபாயமும் இல்லை, உனக்குன்னு உன்னை நோக்கி குறித்து ஒரு உபாயம்னுங்கிறத அனுஷ்டித்து உன்னை வந்து அடையக்கூடிய சக்தி என்னிடத்துல இல்லை. அடுத்து அனன்ய கதித்துவம், உன்னை வழிய வேறொரு புகழும் எனக்கு இல்லை. மற்றும் உண்டான ருச்சி விஸ்வாசம் இதெல்லாம் வேணுமே நமக்கு. எம்பெருமான் நிச்சயமாக நமக்கு மோட்சத்தை கொடுத்தே தீர்வான்ங்கிற விஸ்வாசம் வேணும். இந்த மோட்சத்தை என்னைக்கு இந்த எம்பெருமான் நமக்கு கொடுக்க போகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு பாரிப்பு இருக்க வேணும். இதெல்லாம் அந்த ஷீர்களிலே சேரும். அப்ப பேரறம் செய்கிறவர்கள் இந்த குணங்களோடு இருக்கக்கூடியவர்கள். அப்ப பேரறம் செய்து நல்வீடு செறிதும் என்னும், நல்வீடு செறிதும், அது என்ன நல்வீடு? அப்போ வேற ஏதாவது வீடு இருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி வருகிறது. அது நல்வீடு கிடையாது, தீய வீடு. இருக்கிறதுலே தீய வீடு அதுதான். எதுன்னு கேட்டா கைவல்யம். ஏன்னா பகவத் அனுபவம் சிறிதும் இல்லாமல் தன் ஆத்மாவையே தான் அனுபவித்து கொண்டிருத்தல், அதுவும் மோட்சம்தான்.
ஏன்னா சம்சார மண்டலத்திலேருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து விடுறதே, அதனால அதுவும் மோட்சம்தான். ஆனா பகவத் அனுபவம் அங்க கிடையவே கிடையாது. அதனாலே அது நல்வீடு ஆகாது. அது ஒரு வீடு, அவ்வளவுதான். நல்வீடுன்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது அப்படிங்கிறது தானே நல்வீடு. இப்ப நம்ம முக்தின்னு ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம். முக்திங்கிறது அப்படின்னா என்ன? முக்தினா என்ன அப்படின்னா முக்திர் மோக்ஷோ மகானந்தஹா அப்படின்னு ஒரு நிகண்டு சொல்றது. முக்தினா மோக்ஷம், மோக்ஷம்னா விடுதலை அடைதல். அப்படி பார்த்தா கைவல்யமும் அதில் சேர்ந்துடும். ஆனா மகானந்தஹான்னு பின்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிட்டா. மகானந்தம்னா பேரின்ப பெருவாழ்ச்சி. அது கைவல்யத்திலேயா கிடைக்கும்? பரமபதத்துல போய் எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய அந்த தாசிய ரசத்திலே தானே கிடைக்கும். அதனாலே அந்த தாசிய ரசம்ங்கிறது தான் முக்கியம். அதுதான் நல்வீடு. அந்த நல்வீடை பெறுவோம் என்று எப்படி பெறுவோம்? சீர்கொண்டு பேரறம் செய்து நல்வீட்டை பெறுவோம் என்று பார்கொண்ட மேன்மையர் கூட்ட நல்லேன். பார்கொண்ட மேன்மையர் உலகம் முழுக்க பரவின புகழ உடையவர்களான பெரியோர்களுடைய கூட்டத்தை நான் சேர்ந்தவன் அல்லேன். இவ்விடத்திலே எம்பெருமானார் அடியார்கள் பக்தி யோகத்தை பண்ணி அதனால மோட்சத்தை அடையக்கூடியவர்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா எம்பெருமானார் கோஷ்டியில பக்தி யோகத்தை பண்ணி ஒரு உபாயத்தை அனுஷ்டித்து மோட்சத்துக்கு போறவர்கள்னு யாருமே கிடையாது. ஏன்னா எம்பெருமானார் என்ன உபதேசிப்பார்? அவரே தாமே எம்பெருமானையே சரணமாக பத்தி நமக்கு காண்பித்தார் பங்குனி உத்தர திருநாளிலே. அப்ப தாம் எம்பெருமானை சரணமாக பத்தி இதுபோல நீங்களும் எம்பெருமானை சரணமாக பத்துங்கள், எம்பெருமானிடத்திலே ருச்சி விசுவாசங்களோடே கூடியிருக்க பெறுங்கள் என்று இப்படி எல்லாம் தானே நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். அப்ப எம்பெருமானையே உபாயமாக பத்தி இருங்கள்ங்கிறத தான் எம்பெருமானார் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்படி எம்பெருமானாருடைய உபதேசத்துக்கு சேர எம்பெருமான் அவனே உபாயம் என்பதாக கொண்டு அவனை சரணமாக பத்தி அவனை அடைதல் அப்படிங்கிற மோட்சத்துக்கு சென்று அடையக்கூடிய பெரியோர்களுடைய கோஷ்டியை சேர்ந்தவன் நான் கிடையாது என்ன அமுதனார் சொல்லிட்டார். அப்ப அமுதனார் தாம் எந்த கோஷ்டியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டால், உன் பதயுகமாம் ஏற்கொண்ட வீட்டை எளிதினில் எய்துவன். உன் பதயுகமாம் ஏற்கொண்ட வீடு. அடியனுக்கு எது மோட்சம் தெரியுமோ? தேவரீருடைய திருவடித்தாமர்கள் தான். அதுவும் எப்படிப்பட்ட மோட்சம்? சொன்ன மாதிரி நல்வீடு, வெறும் நல்வீடு. அப்படிப்பட்ட மோட்சமான அப்படி கிடையாது. எப்படிப்பட்ட வீடு? ஏறுகொண்ட வீடு, சிறந்த புகழுடைய வீடு, வீருடைய வீடு. அப்படிப்பட்ட வீட்டை எளிதினில் எய்துவன், மிக எளிதாக எய்துவேன். எப்படி எய்துவேன் அப்படின்னா உன்னுடைய கார் கொண்டவன்மை. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். இந்த நல்வீடு செறிதும் அப்படின்னு அந்த மோட்சத்தை சென்று அடையவர்கள், எம்பெருமான பிரபத்தி பண்ணி அடைந்தவர்கள்னா எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் சீருடையவர்கள், பேரறம் செய்தவர்கள், செய்து அடைந்தவர்கள். அந்த பேரறம்ங்கிறது என்ன? எம்பெருமானிடத்துல பண்ணின விசுவாசம்தான், தாங்களாக பண்ணின மற்றொரு உபாயம் கிடையாது. அப்ப எம்பெருமானே உபாயம்னு இருந்தார்கள், எம்பெருமானை பத்தி அவனை போய் அடைந்தார்கள். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா எம்பெருமானார் திருவடித்தாமர்களை நான் அடைந்தேன். அது எப்படிப்பட்டதுன்னா உன்னுடைய கார் கொண்ட வன்மை. சுவாமி தேவரீருடைய அந்த வள்ளல் தன்மையாலே தேவரீர் அளிக்க அந்த திருவடிகளை அடியேன் சிரசில தரித்தேனே, அதனாலதான் அந்த திருவடிகள் எனக்கு கிடைத்தது. ராமானுஜா இது கண்டுகொள்ளே, இது அடியேன் சொல்லி தேவரீருக்கு தெரியணுமான்னா தேவரீரே அளித்தது தானே. அப்படி தேவரீரே அளித்ததான அந்த திருவடித்தாமர்கள் தான் அடியனுக்கு மோட்சம். இத அடியனுடைய வாக்காலே கேட்கணும்னு சுவாமிக்கு திருவுள்ளமாயிருக்கிறதோ அப்படின்னு விடத்துல சுவாமியை நோக்கி அமுதனார் ஆச்சரியமாக கேட்கிறார். அப்போ பிரதம பர்வத்தில் ஊன்னே இருக்கிறவர்கள் எம்பெருமானை சரணமாக பத்தி திருநாட்டை அடைந்து அங்கே எம்பெருமானுக்கு பிரீதிகாரியத்தை கைங்கரியத்தை பண்ணுகிறார்கள். இதைத்தான் எம்பெருமானார் உபதேசித்தார், அது வேற விஷயம். ஆனால் சரமபர்வனிஷ்டருக்கு மோட்சம்ங்கிறது என்ன கேட்டால் எம்பெருமானாருடைய திருவடித்தாமர்களே, ஆச்சாரியனுடைய திருவடித்தாமர்கள் தான் அந்த சரமபர்வ நிஷ்டர்களுக்கு மோட்சம். அவர்களுக்கு அதுதான் திருநாடு. ரொம்ப ஆச்சரியமாக திருமழிசப்பிரான் காட்டுகிறாரே, மாறாய தானவனை வள்ளுகிறால் மாறுவிரண்டு கூறாக கீறிய கோளரியை வேறாக வேத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சார்த்தி இருப்பார் தவம். எம்பெருமானை நன்னாக ஏத்தி இருக்கக்கூடிய அடியார்கள், அவர்களை காட்டிலும் அந்த அடியார்களிடத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர்களுடைய அந்த நிஷ்டைதான் சிறந்தது என்ன அவ்விடத்திலே திருமழிசப்பிரானும் காட்டியிருக்கார். அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானிக்க கூடியவரான பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கார். என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, வேறாக வேத்தியிருப்பார் பெரியாழ்வார் போல்வார், மற்றவரை சார்த்தியிருப்பார் ஆண்டாள் போல்வார். எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீர்களோ! பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினவர், ஆண்டாள் எம்பெருமான பாடினாள். ஆனால் எம்பெருமான என்னன்னு பாடினாள்? ஏன்னா அந்த
பெரியாழ்வார் அவர் உகந்த வஸ்து விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேறது காண்டுமேனு பெரியாழ்வார் உகந்த வஸ்துன்னு தான் பெரிய பெருமாளுக்கு மரியாதை. அப்படி ஆச்சாரியனே மேலான தெய்வம்ங்கிறத காட்டினாலோ இல்லையோ ஆண்டாள். மேல ஆளவந்தாரும் ஸ்தோத்திரரத்னத்திலே ஆச்சரியமாக தெரிவித்தாரே, நாதாய நாத முனையே அத்திர பரத்திர சாப்பி நித்தியம் யதீய சரணம் சரணம் மதீயம். ஸ்தோத்திரரத்னத்தை ஆளவந்தார் அருளிச்சியே தொடங்கினார். முதல் 3 ஸ்லோகங்களாலே தமது ஆச்சாரியரும் பிதாமகருமாகிய ஸ்ரீமன் நாதமுனிகளை வணங்கிக் கொண்டார். அதுல ஒரு ஸ்லோகத்துல தான் இதை தெரிவிக்கிறார். நாதாய நாத முனையே நமஹா. இப்படி தங்கள் குலபதியான ஸ்ரீமன் நாதமுனிகள் அவரை வணங்குகிறேன். அவர் எப்படிப்பட்டவர்னா அத்திர பரத்திர சாப்பி நித்தியம் யதீய சரணம் சரணம் மதீயம். இந்த உலகத்தில் இருக்கிற போதும் சரி, பரமபதத்துக்கு போன பிற்பாடும் சரி, யாருடைய திருவடிகள் அடியேனுக்கு புகலிடமாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட நாதமுனிகளை வணங்குகிறேன். இங்கன்னா சரி, நாமானா என்ன சொல்லுவோம், உலகத்தில் இருக்கோம், எங்கள் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு இருக்கோம், அவர் திருவடி பலத்தாலே மோட்சத்துக்கு போய் எம்பெருமான் திருவடிகளை பிடிச்சிக்கிறோன்னு வேணா நம்ம சொல்லுவோம். ஆனால் நான் ஆளவந்தார் என்ன சொல்லியிருக்கார் பார்த்தீர்களோ, எனக்கு இங்கே இருக்கிற போதும் எமக்கு ஆச்சாரியனும் பிதாமகருமாகிய ஸ்ரீமன் நாதமுனிகள் திருவடிகளே சரணம். திருநாட்டுக்கு போயிட்டா அங்கே போனால் ஸ்ரீவைகுண்டநாதன் திருவடிகளே சரணம் நான் சொல்ல போகிறேன். அங்கே போனாலும் நாதமுனிகள் திருவடிகளே தான் சரணம், வேறொரு புகலிடம் எனக்கு கிடையாது அப்படின்னு அந்த சரமபரநிஷ்டர்கள் ஆச்சாரியன் திருவடியவே மோட்சம்னு நினைத்து கொண்டிருக்கிறவர்கள். அப்போ ஒரு கால் மோட்சம்னு சொல்லி அந்த பரமபதம் ஸ்ரீவைகுண்டம்ங்கிற தேச விசேஷத்துக்கு போனாலும் கூட அவிடத்திலேயும் மோட்சம்னு எத்த சொல்லுவார்கள்னா ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளைத்தானே ஒழிய வேறொரு விஷயத்தை மோட்சம்னு சொல்லி அறியாதவர்கள் சரமபர்வனிஷ்டர்கள். திருவரங்கத்த முதனார போல்வார் மற்றும் ஆளவந்தார் மற்ற எல்லா ஆச்சாரியர்களையுமே சொல்லலாமே. அப்படிப்பட்ட எம்பெருமானார் திருவடித்தாமர்களையே மோட்சம் என்று சொல்லி அறுதியிட்டார். அப்ப எம்பெருமானார் பண்ணின உபகாரங்கள்னு பார்க்கிறோம்னால் அவருடைய திருவடித்தாமர்களை நமக்கு அளித்ததும் உபகாரம்தான், அத்தையே மோட்சமாக கொண்டிருக்கிறார் அமுதனார்னு பார்க்கிறோம். இப்படி எம்பெருமானார் பண்ணின உபகாரங்கள் அநேகம் இருக்கின்றன. இனி மேலும் எம்பெருமானார் தமக்கு பண்ண போகிற உபகாரங்களும் எண்ணிறந்தவையா இருக்கின்றன. ஏற்கனவே இனிமே பண்ண போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏற்கனவே பண்ணினத்தை நினைச்சாலே நினைத்து முடிக்க முடியவில்லையே, அத்தனை உபகாரங்களை எம்பெருமானார் நமக்கு பண்ணி இருக்கிறாரே என்று 84வது பாசுரத்தாலே அமுதனார் அருளி செய்கிறார். கண்டுகொண்டேன் எம்மி ராமானுஜன் தன்னை காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொத்தாளில் என் தொல்லை வெண்ணோய் விண்டு கொண்டேன் அவன் சீர்வெள்ளவாரியை வாய்மடு தின்னுண்டு கொண்டேன் இன்னும் முத்தனபோதில் உலப்பில்லையே. கண்டுகொண்டேன் எம்மி ராமானுஜன் தன்னை, சுவாமியை நன்னாக கண்டுகொண்டேன், எம்பெருமானாரை நன்னாக கண்டுகொண்டேன். எப்படி கண்டுகொண்டேன் அப்படின்னா, யாரோ நம்மிடையே நடமாடக்கூடியவராய் இவர் சாதாரண மனுஷரானா அப்படி கிடையாதே. சாக்ஷான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா என எம்பெருமான் தானே ஆச்சாரியனாக அவதரிக்கிறானே. அப்படி எம்பெருமான் அவதரிக்கிறான். சாக்ஷான் நாராயணோ தேவஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களையெல்லாம் நன்னாக உத்தரிப்பதற்காக, அவர்களையெல்லாம் கரையேற்றுவதற்காக, ஆழ்ந்தாரை கரையேற்றுவதற்காக ஆச்சாரியனாக அவதரிக்கிறான். எப்படின்னா காருண்யாது, தன்னுடைய கருணையினால் அவதரிக்கிறான். சாஸ்திரபாணினா, மத்துண்டான அவதாரங்களிலேயெல்லாம் சஸ்திரங்களை கையிலேந்தி கொண்டு அவதரிக்கிறான் எம்பெருமான். ஆனால் ஆச்சாரியன் எந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணுறார்? ஒரு ஆயுதத்தையும் அவர் பிரயோகம் பண்ணல. அவர் கை கொண்டிருக்கும் அவையெல்லாம் சாஸ்திரங்கள் தான். ஏன்னா உலகத்தை நல்வழிப்படுத்த வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அவதரிக்கிறார் இல்லையோ. அப்படி யார் அவதரிக்கிறாள்னா எம்பெருமான் தானே தான் அவதரிக்கிறான். ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும். அப்போ பாருங்கள், சாஸ்திரங்களோட கூடி பண்ணின அவதாரத்திலேயும் இப்போ கிருஷ்ணாவதாரம் பார்க்கிறோம், எம்பெருமான் தன்னுடைய திவ்யாயுதங்களை எல்லாம் காட்டுகிறான். ஆனால் அப்படிப்பட்ட கண்ணன் தானே எதில் ஆசைப்பட்டான்? ஆச்சாரியத்துவத்தில் ஆசைப்பட்டான். யாராவது நம்ம இடத்துல நான் உனக்கு சிஷ்யன் எனக்கு உபதேசம் பண்ணுன்னு கேட்க மாட்டாளாங்கிறதுல தான் எம்பெருமானுக்குமே அத்தனை ஆசை. எம்பெருமானுக்கும் ஆச்சாரியனாக இருக்கிறதுல தான் ஆசை. அப்படி ஆச்சாரியனாக தான் ஏதோ மாதிரி அவதாரம் பண்ணி அதில் ஆச்சாரியத்துவம் பார்த்தது கிருஷ்ணாவதாரம்னு பார்த்தால், ஆச்சாரியனாகவே அவதாரம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமான எப்படிப்பட்ட ஒரு விசேஷம். அதனால தான் சுவாமியினுடைய வைபவத்திலேயே நம்ம பார்க்கிறோம். கேசவ சோமயாஜிங்கிறவர், அவர் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் திருவல்லிக்கேணி திவதேசத்திலே சென்று புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணினார். வெங்கடகிருஷ்ணன் கீதாச்சாரியனான எம்பெருமான் நாமே உமக்கு மகனாக பிறப்போம் என அருளி செய்தார்னு பார்க்கிறோமே. அப்போ ஏதோ போல பிறந்து கீதாச்சாரியனாக ஆன எம்பெருமான் நான் ஆச்சாரியனாகவே பிறக்கிறேன்னு சொல்லியிருக்காருனா அந்த ஆச்சாரியத்துவத்தில் எத்தனை ஈடுபாடுதானே எம்பெருமான் காட்டுகிறான்னு பார்க்கிறோம்.
எதுக்கு சொல்றேன்னா, இவ்விடத்திலே கண்டுகொண்டேன் எம்மி ராமானுஜன் தன்னை எம்பெருமான் தானே அவதரித்தானோன்னு சொல்லலாம்படியாக சுவாமியினுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் கண்டுகொண்டேன். காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொத்தாளில். அப்படி எம்பெருமானாரை சேவித்து கொண்ட பிற்பாடு அவர் அளவோடு நிற்காமல் அவருடைய அடியார்கள் திருவடித்தாமர்களிலே சென்று கைங்கரியம் செய்யும் அளவுக்கு அதிலே ஈடுபட்டேன். அவர் அடியார்கள் அளவுக்கு ஈடுபட்டேன். எம்பெருமானாரோடு நிற்கல, அவர் அடியார்கள் அளவுக்கு ஈடுபட்டேன். அவர்கள் திருவடிகளுக்கு அனைத்து கைங்கரியங்களையும் செய்தேன். அப்படி செய்த பிற்பாடு என்னாச்சுன்னா, என் தொல்லை வெண்ணோய் விண்டு கொண்டேன். விண்டுதல் விழுதல் அப்படின்னா அதிலிருந்து விடுபடுதல்னு அர்த்தம். அப்ப என் தொல்லை வெண்ணோய், அனாதி காலமாக என்னை ரொம்ப கொடிதாக வருத்தி கொண்டிருந்ததான இந்த கர்ம வாசனை, இந்த கர்மங்கள், இது எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டேன். ஆழ்வார் ஆச்சரியமாக அருளி செய்கிறார் திருவாய்மொழியிலே, கண்டேன் கமல மலர்பாதம் காண்டலுமே வீண்டேயொழிந்த வினையாயினவெல்லாம். எம்பெருமான் திருவடிகளை சேவித்து கொண்டவாறே எனக்கு இந்த கர்மங்களெல்லாம் நீங்கித்துங்கிறாரே. என் தொல்லை வெண்ணோய் விண்டு கொண்டேன். அதற்கும் மேலாக இப்படி எம்பெருமானார் அடியார்களிடத்துல போய் சேர்ந்தேனோ இல்லையோ, எம்பெருமானார் அடியார்கள் என்ன பண்ணுவார்கள்? போதையந்த பரஸ்பரம் சுவாமியினுடைய வைபவத்தையே தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். அப்படி சுவாமியினுடைய வைபவத்தையே பேசிக்கொண்டிருக்கிறதாலே அவன் சீர்வெள்ள வாரியை வாய்மடுத்து உண்டு கொண்டேன். ஆழ்வார் தெரிவிக்கிறாரே, அடியேன் வாய்மடுத்து பருகி கழித்தேனே அப்படின்னு. எம்பெருமானாருடைய சீர்வெள்ள வாரியை, எம்பெருமானாருடைய திருக்கல்யாண குணங்கள், எம்பெருமானாருடைய பெருமைகள், இவைகள் எல்லாம் நன்னாக பெருகி வருகின்றன. அது பெரிய ஆறு போல வருகின்றன. சீர்வெள்ள வாரியை வாய்மடுத்து கொண்டேன். அது பெருக்காறு போல வந்து கொண்டிருக்கிறது. நான் கையால் அள்ளி அப்படியே வாயில போட்டுட்டேன்னு சொல்லல, வாயாலேயே பருகினேன்னு சொல்றார். ஏன்னா பெருவிடாயோடு இருக்கிறவன் அவன் நன்னா நான் கையால் அள்ளி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுண்டா தீர்த்தம் சாப்பிடுவான். அவன் வாய்க்கு வந்து விடறதானு தானே பார்ப்பான். அப்படி வாயால பருகுவானோ இல்லையோ, அத்தனை விடாயா திருவரங்கத்து முதனாருக்கு எம்பெருமானாருடைய வைபவங்களை பேச வேணுமே அப்படின்னு அத்தனை விடாய். அப்படிப்பட்ட ஈடுபாட்டோடு அவன் சீர்வெள்ள வாரியை வாய்மடுத்து உண்டு கொண்டேன். இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு? எம்பெருமானாரை நன்னாக சேவித்து கொண்டேன். அவருடைய பெருமைகளெல்லாம் தோத்து அவரை சேவித்து கொண்டேன். அவர் அடியார்கள் அளவுக்கு ஈடுபட்டேன். அவர்களுடைய அனுகிரகத்தினாலே என்னுடைய கர்மங்கள் எல்லாம் தொலைய பெற்றேன். அவ்வெம்பெருமானாருடைய குணானுபவங்களிலேயே திளைத்திருக்க பெற்றேன். இன்னும் உத்தன ஓதில் உலப்பில்லையே. இதெல்லாம் எம்பெருமானார் மூலமாக எனக்கு ஏற்கவே கிடைத்த உபகாரங்கள். இதுக்கு மேல ஏற்கவே கிடைத்த உபகாரங்கள், இனி எம்பெருமானார் பண்ண போகிற உபகாரங்கள், இதையெல்லாம் நான் பேச புகுந்தால் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஏன்னா முதனார் ஆச்சரியமாக இது 84வது பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். சரி, இப்ப எம்பெருமானார் பார்க்கிறார். கண்டுகொண்டேன் எம்மி ராமானுஜன் தன்னைன்னு சொன்னீர். காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொத்தாளில்னு சொன்னீர். நம்மிடத்துல உமக்கு ஈடுபாடு அதிகமா, நம் அடியார்களிடத்துல ஈடுபாடு அதிகமா எம்பெருமானார் கேட்க, உம்முடைய அடியார்களிடத்துல தான் அடியனுக்கு ஈடுபாடு அதிகம் என்று சுவாமியின் இடத்திலேயே தெரிவிக்கிறார் அமுதனார் 85வது பாசுரத்தாலே. ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சிமிக்க சோதியை நாதனவரியாதுடல்கின்ற தொண்டர் பேதமை தீர்த்தவி ராமானுஜனைத் தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்தன் ஆருயிர்க்கு யாதொன்னும் பத்தில்லையே. இப்படி எம்பெருமானார் அடியார்களுடைய பெருமையை வெளியிடக்கூடிய இந்த பாசுரத்திலேயும் சுவாமி செய்த உபகாரத்தை ஆச்சரியமாக அருளி செய்திருக்கிறார். ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சிமிக்க சோதியை நாதனவரியாது உடல்கின்ற தொண்டர் பேதமை தீர்த்த விராமானுஷன். ஓதிய வேதம், ஓதிய வேதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆச்சாரிய முகேன உச்சாரணமாக கற்றுக்கொள்ளப்பட்ட வேதம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், வேதங்கள்லாம் இன்னைக்கு புஸ்தகத்தில் வந்து எடுத்து அதை ஸ்கேன்லாம் பண்ணி பிடிஎஃப் அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம். அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் வேதம்னாலே என்னன்னா, அது ஸ்ருதி, அது கேட்டு கேட்டே வரப்பண்ணி கொண்டிருந்தது. ஏன்னா வேதம்ங்கிறது அது அபௌருஷேயம், நித்திய நிர்தோஷ பிரமாணம், சொத பிரமாணம் என்னெல்லாம் நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா. அப்போ அந்த வேதமானது ஒரு புருஷனால இயற்றப்படாத ஒரு விஷயம். அப்போ அதுக்கு அக்காலத்தில் எழுதியெல்லாம் வச்சிருக்க மாட்டா, சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு வந்தது தான் அந்த வேதம்ங்கிறது. அதுதான் ஓதிய வேதம் அப்படின்னா. அந்த அப்படிப்பட்ட வேதமானது அந்த வேதத்தின் உட்பொருளாய், அந்த வேதம் எத்த சொல்ல வந்தது அப்படின்னா, சாத்திய தர்மம்னு ஒன்று சொல்ல வந்தது, சித்த தர்மம்னு ஒன்று சொல்ல வந்தது. சாத்திய தர்மம்
அப்படிங்கிறது எம்பெருமானுடைய முகமலர்த்திக்காக செய்யப்படுகிற கர்மங்களை பத்தி தெரிவிக்கக்கூடிய பாகம். இதைத்தான் கர்மகாண்டம் கர்மபாகம் அப்படின்னு சொல்லுவார்கள். அடுத்த பாகம் அது எப்படிப்பட்டதுன்னா சித்த தர்மமாகிய எம்பெருமானையே சொல்ல வந்தது. அந்த பிரம்மங்கிற அந்த எம்பெருமானை பத்தி தெரிவிக்க வந்தது. பிரம்மமாகிய எம்பெருமான நேராகவே காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட பாகத்துக்கு பிரம்மபாகம் பிரம்மகாண்டம் அப்படின்னு பேரு. இப்படி ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் இவ்விடத்திலே அமுதனார் வேதம்னு எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா இந்த சாத்திய தர்மத்தை குறிப்பிடக்கூடியதான கர்மபாகத்தை தெரிவிக்கிறார். அந்த கர்மபாகத்தினுடைய உட்பொருளாக எம்பெருமான் இருக்கிறான். ஏன் உட்பொருளாக எம்பெருமான் இருக்கிறான் என்று பார்த்தால் இந்த கர்மகாண்டத்திலே பலவிதமான கர்மங்களை பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கு. பலவிதமான கர்மங்கள்னா எல்லாமே எம்பெருமானுக்கு பண்ணக்கூடியது அப்படின்னு நேரா சொல்லலை. சில இடங்களிலே தேவதாந்தர்யாமித்த ரூபமாக எம்பெருமானை வழிபடக்கூடிய இடங்களும் உண்டு. இப்போ அக்னியை பற்றி தெரிவிக்கிற பாகம் உண்டு, இந்திரனை பற்றி தெரிவிக்கிற பாகம் உண்டு. இதெல்லாம் எதை சொல்லுகிறது? இந்த அக்னியை வழிபட வேணும் இந்திரனை வழிபட வேணும்னு சொல்றதானா? அப்படி கிடையாது. அவர்களுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை வழிபடக்கூடிய முறைகளை சொல்லுகிறது. அப்போ இதெல்லாம் எம்பெருமான நேரா சொல்லலை. தேவதாந்தர்யாமித்த ரூபமாயிருக்கிற எம்பெருமானுடைய முகமலர்த்திக்காக பண்ணக்கூடிய இந்த பகவதாராதன ரூபமான கர்மங்களை சொல்லுகிறது. இப்படிப்பட்ட வேதம் இந்த கர்மகாண்டம்ங்கிறது இதை சொல்றதுதான். அப்படிப்பட்ட ஓதிய வேதத்தின் உட்பொருளாய், இதுக்கு உட்பொருளாக எம்பெருமான் மறைந்தே தான் இருக்கான் இந்த கர்மகாண்டத்துல. ஆனால் அதன் உச்சிமிக்க சோதியை, அதன் உச்சிமிக்க சோதிங்கிறது தான் பிரம்மபாகம். இதுக்கு தான் உபனிஷத்துன்னு பேரு. நிகம சிரஸ் வேதாந்தம் என்ன இதுக்கெல்லாம் அதுக்கு தான் பேரு. இப்படி அதன் உச்சிமிக்க சோதி, குன்னத்திலிட்ட விளக்குன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அது எத்தனை பேருக்கு நன்னாக தெரியும்? ஒரு இடத்துல சின்னதா ஒரு விளக்கு ஏத்தினா, நம்ம பாத்துல பெருமாள் சந்தில ஏத்தினா நம்ம மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க முடியும். ஒரு மலையுச்சியில ஏத்தினா எத்தனை பேர் பார்ப்பார்கள்? அதன் உச்சிமிக்க சோதி. இதைத்தான் சுவாமி ஸ்ரீபாஷ்ய தொடக்கத்திலே காண்பித்தார். ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு. அந்த குன்னத்திலிட்ட விளக்காக காட்டப்படுகிற எம்பெருமான் திருவேங்கடமுடையான் தானே. பல இடங்கள் அருட்சியல்களிலே பார்க்கலாமே. வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே மின்திகள் குடுமி வேங்கடமலை மேல் மேவிய வேதனல் விளக்கு. மேலும் வேங்கடத்து எழில்கொள் சோதி என்னைப்படியெல்லாம் திருவேங்கடமுடையானையே ஒரு சோதியாக சுடருக்கு சமமாக ஆழ்வார்கள் எல்லாரும் காட்டியிருக்கிறார்களே. அப்போ அதன் உச்சிமிக்க சோதியை எம்பெருமான் கர்மகாண்டத்திலே மறைந்தே காணப்படுகிறான். ஆனா உபனிஷத்திலே குன்னத்திலிட்ட விளக்காக எல்லாருக்குமாக நன்னாக பிரகாசிக்கிறானே. அதன் உச்சிமிக்க சோதியை நாதனென வரியாது உழல்கின்ற தொண்டர். அப்படிப்பட்ட எம்பெருமானை அவனே நமக்கு எல்லாருக்கும் சேஷி அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளாமல் அப்போ வேதம் ஓதினதுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லையே. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரமாணம் பெரியோர்கள் நன்னாக எடுத்தாண்டு இருக்கிறார்கள். என்னன்னு கேட்டா, சதுர்வேத தரோ விப்ரஹா வாசுதேவம் ந விந்ததி வேதபார பராக்கிராந்தா சவை பிராமண கர்தபா. யார் ஒருத்தன் வேதமெல்லாம் சதுர்வேதத்தையும் நன்னாக அத்தியனம் பண்ணி, இப்போ வேதத்தையெல்லாம் கரைச்சு குடிச்சுன்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த அளவுக்கு அத்தியனம் பண்ணி தலகீழ சொல்லுவார் சுவாமி. வேதம் 4 வேதத்தையும் தலகீழ சொல்லுவார். அப்படின்னு இருக்கக்கூடியவனும் எம்பெருமான் தான் அந்த வேதத்தாலே சொல்லப்படுகிற பரமாத்மா, வாசுதேவனே பரமாத்மா அப்படிங்கிறத யார் ஒருத்தன் அறிந்து கொள்ளவில்லையோ அவன் வேதமாகிற சுமையை சுமக்கக்கூடிய பிராமண கழுதை அப்படின்னு சொல்லி இகழ்ந்திருக்கார்கள் நம்முடைய பெரியோர்கள். அப்ப பாருங்கள், எத்தனை வேதம் படிச்சு என்ன பிரயோஜனம்? அதனுடைய உச்சிமிக்க சோதி குன்னத்திலிட்ட விளக்காக கர்மகாண்டம் போறது கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு கடைசியில் அதில் மறைந்தே காணப்படுறது தான் எம்பெருமான் தான் எல்லா தேவதைகளுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறான்னுங்கிறது. பிரம்ம காண்டத்தில் என்ன குறை? நேராகவே பிரம்மத்தை காண்பிச்சுடுறதே, எம்பெருமானை காண்பிச்சுடுறதே. அப்படி கூட எம்பெருமானை தெரிஞ்சுக்கலன்னா பிராமண கழுதை தானே. அப்படிப்பட்ட எம்பெருமானை நாதனென வரியாது நாம் எல்லாருக்கும் சேஷிங்கிறத தெரிந்து கொள்ளாமல் உழல்கின்ற தொண்டர். உழல்கின்ற தொண்டர் அதென்ன உழல்கின்ற தொண்டர் அப்படின்னு பார்த்தால், இந்த சம்சாரத்திலே ஏதேதோ தேவதைகளிடத்திலே சென்று அவர்களுக்கு தொண்டு புரிந்து கொண்டு கர்மவாசனையிலேயே உழலக்கூடிய தொண்டர்கள். ஏன்னா கண்ணன் தானும் கீதையில அருளி செய்திருக்கிறானே, காமைஸ்தைஸ்தை ஹிருதஜானாக பிரபத்யந்தேன்ய தேவதாக தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்தியா நியதாஸ்வயா.
இல்லை, கண்ணன் ரொம்ப வருத்தமாக தெரிவிக்கிற வார்த்தை. இப்படி உலகத்தில் இருக்கிறவர்கள்லாம் தங்களுடைய பிராகிருத பொருள், இந்த கர்ம வாசனை இருக்கிறதே, இந்த பிரகிருதியினுடைய வாசனையினாலே நன்னாக அந்த வாசனைக்கேற்ப சில பலன்களை எல்லாம் விரும்புகிறார்கள். அந்த பலனை விரும்புறதாலே அத்தை கொடுக்கக்கூடிய தேவதைகளிடத்திலே அதுக்கேத்த நியமத்தோடு சென்று பத்துகிறார்கள். ஆனா யாருமே புரிஞ்சுக்கலையே, அந்த தேவதைகள் அதுக்குரிய பலனை நம்ம கொடுக்கறதுன்னா அந்த பல பிரதான சக்தி அர்ஜுனா நான் கொடுத்தது, அதை யாரும் புரிஞ்சிக்கல. அந்த தேவதை திருவடியை போய் பிடிச்சுட்டு இருக்கார்களே, அந்த தேவதையினுடைய காலை போய் பிடிச்சுட்டு இருக்கார்களே, இது என்னது இது அப்படின்னு எம்பெருமானே ரொம்ப வருத்தப்படுகிறான். ஏன்னா அவர்களுக்குரிய பல பிரதான சக்தி நான் தான் கொடுத்துருக்கேன். ஆனா இந்த வேதமெல்லாம் சொல்றது இப்படி இத்தனை தேவதைகளுக்கு அந்தர்யாமியாக நான் தான் இருக்கேன்னு சொல்றது, இதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார்கள். சரி, வேதம் போறது, உபனிஷத்து தான் நன்னா பிரகாசமாக காட்டுகிறதுன்னா அத்தையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி அதன் உச்சிமிக்க சோதியை நாதனென அறியாது உழல்கின்ற தொண்டர், இப்படி சம்சாரத்திலேயே மேன்மேலும் உழன்னு கொண்டிருக்கக்கூடிய சிறு தொண்டர், கொத்த போராழியான் குணம் பரவா சிறு தொண்டர் கொடியவாறே என்று திருமங்கியாழ்வார் அருள் செய்தா போலே, அப்படிப்பட்ட தொண்டர்களுடைய பேதமை தீர்த்த இராமானுஷன், வேதமை தீர்த்த விராமானுஷன். இப்போ இந்த வேதமோதியவர்கள்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அடையாது போயிட்டார்களே. ஆச்சரியமாக பட்டருடைய வரலாறிலே இப்படி ஒரு விஷயம் நம்முடைய பெரியோர்கள் அருளி செய்கிறார்கள். பராசர பட்டர் அவரிடத்திலே ஒரு நன்னாக வேதமோதின ஒரு வித்வான், அவர் வந்து அடிக்கடி அவரை சந்திக்கணும்னு வருவாராம். ஆனால் பட்டர் அவரிடத்துல ரொம்ப ஆதரித்து வார்த்தை சொல்ல மாட்டார். வாபா சோகியமா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு அத்தோடு நிறுத்திடுவாரான். ஆனால் ஒன்றும் வேதாத்தியனெலாம் ஒன்றும் பண்ணலை. நான் எப்போதும் பெரிய பெருமாளை சேவிப்பர், எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாமானிய ஸ்ரீவைஷ்ணவர் அவர் வருவராம் பட்டரை சந்திக்கிறதுக்கு. பட்டர் அவரை உட்கார வச்சு ரொம்ப ஆச்சரியமாக வார்த்தையாடி அருள்வரான். என்ன இன்னைக்குன்னா உலகத்தில் என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு, என்ன சமாச்சாரம், கோயிலுக்கு போயிட்டு வந்தியா, பெருமாளை சேவிச்சியா, சுவாமியை சேவிச்சுட்டு வந்தியா, எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரான். இதை பார்த்து பட்டருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் சந்தேகம். ஏன் சுவாமி தேவரீர் எப்பேற்பட்ட வித்வான், பராசர பட்டர்னா எவ்வளோ பெரிய வித்வான், நீர் வந்து இந்த மாதிரி ஒரு வித்வான் இடத்துல உட்காந்து வேதாந்த விசாரம் பண்ணுறீர்னு சொன்னால் வாஸ்தவம், நீங்கள் 2 பேர் இப்படி விசாரம் பண்ணிட்டேன்னா எங்களுக்கு ஏதாவது புதுசாக ஏதேனும் ஒரு ஞானமானது கிடைக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இவன் ஒன்றும் தெரியாது இவனுக்கு, இவனிடத்துல வந்து இப்படி ஆதரத்தோடு வார்த்தை செய்தருள்வதே, இப்படி ஒரு வார்த்தை சொல்லி அருள்வதே அப்படின்னு அந்த சிஷ்யாள்லாம் பட்டர் இடத்துல வந்து கேட்டார்களாம். பட்டர் சொன்னார், இவா 2 பேரும் அநேகமாக தினப்படி வந்துடுறா திருமாளிகைக்கு, நாளைக்கு வருவா, என்ன நடக்கிறதுன்னு பாருங்கோ அப்படின்னு பட்டர் சொன்னாராம். மறுநாள் காலத்தால் இதே வித்வான் ஒருத்தர் வந்தாராம். அப்பா உன்னிடத்துல ஒன்று கேட்கணுன்ட்டு இருந்தேன் நான். என்னன்னா என் வேதம் பலவிதமாக சொல்கிறது. ஒரு இடத்துல பார்த்தாக்கா பிரம்மா தான் பிரம்மம் அப்படின்னுக்கிறா போல சொல்கிறது, ஒரு இடத்துல சிவன் தான் பிரம்மம்னு சொல்கிறா போல இருக்குது, சில இடங்களில் திருமாலே பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறா போல இருக்குது. இப்போது கடைசியாக எதைப்பா பரபிரம்மம்னு சொல்கிறது அப்படின்னு கேட்க, ஆமாம்ப்பா இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த இடத்துல இப்படி சொல்கிறது, அங்கே அப்படி சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டம்தான் போல் இருக்கு, இதை நிர்ணயிச்சு சொல்கிறது சிரமம்தான் போல் இருக்கு அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நாள் இதே சாமானிய ஸ்ரீ வைஷ்ணவர் இவர் ஒருத்தர் வந்தார். ஒரு இடத்துல இதே கேள்வி கேட்டார், யார்ப்பா பரம்பொருள் அப்படின்னு கேட்க, அவர் ஒரு நிமிஷம் பட்டரை ஏற இறங்க பார்த்தாராம். எங்கள் ஆச்சாரியின் பராசர பட்டர் நீர் இருக்கீர், பெரிய பெருமாள் தான் பரமாத்மான்னு எனக்கு காண்பித்து கொடுத்தீர், அன்னிலிருந்து நானும் பெரிய பெருமாளை தான் பரமாத்மான்னு சேவிச்சுட்டு இருக்கேன், இது ஒரு கேள்வி, இதுக்கு இத்தனை விசாரம் தேவையா அப்படின்னு கேட்டாரா அந்த ஸ்ரீ வைஷ்ணவர். அப்போ பாருங்கள், அப்போ அந்த சிஷ்யர்களிடத்துல பட்டர் கேட்குறார், பாத்தியா ஒரு வேதம் படித்த ஒருத்தன் எவ்வளவு தடுமாறுகிறான், எவ்வளோ தடுமாறுறான், இவன் தான் பிராமண கர்தபகா, இத்தனைய படிச்சுட்டு எம்பெருமான் தான் பரமாத்மான்னு கேட்ட நாளைக்கு சொல்ல தெரியலையே இவனுக்கு, இவர் என்ன வேதம் சாஸ்திரம் ஏதாவது படிச்சாரா, அதுக்காக அதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு பட்டருடைய திருவுள்ளம் கிடையாது. இத்தனை படித்திருந்தாலும் எம்பெருமான் தான் பரமாத்மான்கிற ஞானத்தை பெற வேணும், அதை நன்னாக அறிந்து கொண்டிருக்க வேணும், அதில் திருடமாக இருக்க வேணும். இப்படிப்பட்ட இந்த வேதம் ஓதினவர்களும் இந்த பரமாத்மா எம்பெருமான் தான், அவன் நமக்கு எல்லாருக்கும் சேஷிங்கிறத தெரிஞ்சுக்கணுமே. அதை தெரிந்து கொள்வதற்கு எம்பெருமானார் என்ன பண்ணினார், அந்த வேதத்தினுடைய உட்பொருளாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறத காண்பித்தார். எம்பெருமான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவதைகளுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு நம்ம எல்லாரையும் எம்பெருமான் தானே நியமிக்கிறான், அவனே நியாமக்கனாக இருக்கிறான்
அப்படின்னு எம்பெருமானார் உபதேசித்தார். இப்படி நம்ம எல்லாருக்கும் நியாமகனாக இருக்கிறபடியாலே நம்ம எல்லாருக்கும் ஆத்மாவாக அவன் இருக்கிறான், நாம் எல்லாரும் அவனுக்கு ஷரீரமாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த ஷரீர ஆத்ம சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்தை எம்பெருமானார் தான் நமக்கு காட்டி கொடுத்தார். இந்த ஷரீராத்ம சம்பந்தத்தை எம்பெருமானார் புதுசா சொல்லல, தானா புதுசா சொல்லலப்பா. இது எங்க இருக்குன்னா வேதத்திலே இருக்கே. எஸ்ய ஆத்மா ஷரீரம் எஸ்ய பிருத்திவி ஷரீரம் இப்படிப்பட்ட வாக்கியங்களாலே இந்த ஷரீராத்ம சம்பந்தம்ங்கிறது வேதத்திலேயே ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்கள், இந்த தேகம்ங்கிறது என்ன? ஆத்மா சொல்படியெல்லாம் கேட்கிற ஒரு திரவியம், அவ்வளவுதானே இந்த தேகம்ங்கிறது. அதுபோல நாம் எல்லாரும் எம்பெருமானுக்கு சேஷபூதர்கள். ஏன்னா நாம் எல்லாரும் அவனுக்கு சரீரமாக இருக்கிறோம். அவ்வெம்பெருமான் தான் நம்ம எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கிறான். அப்போ அவனே சேஷி, நாம் எல்லாரும் சேஷபூதர்கள் அப்படின்னு இந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கே சேஷப்பட்டது. இதுதான் வேதம் சொல்ல வந்த உயர்ந்த கருத்து அப்படிங்கிறத நமக்கு எம்பெருமானார் காட்டி கொடுத்தார். அதனாலே பேதமை தீர்த்தார், பேதமை தீர்த்தவி ராமானுஜனை. அப்ப பாருங்கள், இப்படி வேதம் ஓதிவிட்டு அதுல சில சிரமங்களை கொண்டு அதுல சில சந்தேகங்களை வச்சுட்டு இருந்தவர்களுக்கு வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த வேதம் சொன்ன யுக்திகளை கொண்டே ஞானத்தை ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானாரை தொழும் பெரியோர். யாருன்னா பேராளன் பேரோதும் பெரியோர் கிடையாது, எம்பெருமான தொழக்கூடிய பெரியோர்கள் கிடையாது. சாதாரணமா ஒரு வச்சனம் சொல்லுவார்களே, செயற்கரிய செய்வர் பெரியர் அப்படின்னு ஒரு வச்சனம் சொல்லுவாள் இல்லையா? செயற்கரிய செயல்களை செய்தாதான் அவள்லாம் பெரியவா. எம்பெருமான சேவிக்கிறது, பெருமான சேவிக்கிறதெல்லாம் ஒரு செயற்கரிய செயல் கிடையாது. மனுஷ்ய சஜாத்தீராக எம்பெருமானார் அவதாரம் பண்ணியிருக்காரு, அதை தானே பார்க்கணும் நம்ம. அப்போ எம்பெருமானாரை சேவிக்கிறது செயற்கரிய செயலாம். அதனாலே அப்படி ராமானுஜனை தொழும் பெரியோர், அப்படிப்பட்டவர்களுக்கு எது நிரூபகம்னா அவளுக்கு பேரெல்லாம் கிடையாது, ராமானுஜனை தொழுவோர்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர்களுக்கு பேர். இப்படிப்பட்ட ராமானுஜனை தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்த நாருயிர்க்கு யாதொன்னும் பத்தில்லையே. என்னுடைய ஆத்மாவுக்கு அப்படிப்பட்ட ராமானுஜனை தொழும் பெரியோருடைய திருவடித்தாமர்களை தவிர வேறொரு பத்தில்லை, வேறொரு புகழில்லை. எம்பெருமானார் அளவோடு நிற்காமல் ராமானுஜனை தொழும் பெரியோர் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வான் ஆண்டான் போல்வாருடைய திருவடித்தாமர்களுடைய நமக்கு வேறொரு புகலிடம் கிடையாது என்று இப்படி அமுதனார் 85வது பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார். இத்தை அடியோத்தித்தான் சுவாமி மணவாள மாமுனிகள் எதிராஜ விம்சதீரே வாசா யதீந்திர மனசா வபுஷாச்ச யுஷ்மத் பாதாரவிந்தயுகலம் பஜதாம் குருணாம் கூராதிநாத குருகேஷ முகாத்திய பும்சாம் பாதானுச்சிந்தன பரஹா சததம் பவேயம் என அருளி செய்தார். அப்ப அங்கேயும் நம்ம பார்க்கணும், இப்படி எம்பெருமானாருடைய புகழையே எப்போதும் முக்கரணங்களினாலும் பேசிக்கொண்டு முக்கரணங்களினாலும் எம்பெருமானாரிடத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களான கூராதிநாத குருகேஷ முகாத்திய பும்சாம் குரத்தாழ்வான் திருக்குறுகப்பிரான் பெள்ளான் முதலான பெரியோர்களுடைய திருவடித்தாமர்களையே நான் எப்போதும் அடைந்திருக்கப் பெறுவேனாக வேணும் என்று மணவாள மாமுனிகளும் பிரார்த்தித்திருக்கிறார். மணவாள மாமுனிகள் எத்திராஜ விம்சதி அருளி செய்தாரோ இல்லையோ, அதுக்கு அடி எதுன்னு கேட்டால் ராமானுஜன் உத்தந்தாதி தான். எம்பெருமானாரை பற்றி எண்ணிறந்த கிரந்தங்கள் தோன்றி இருக்கின்றன. ஆனா அத்தனை கிரந்தங்களிலும் சிறந்த கிரந்தங்கள்னு பார்த்தா இது ரெண்டு தான். ஒன்று ராமானுஜமுத்தந்தாதி, இன்னொன்று எதிராஜ விம்சதி. ஒன்று எம்பெருமானார் தாமே தம்முடைய காலத்திலே திருச்சவிசாத்தி அருளினது ராமானுஜமுத்தந்தாதி. எதிராஜ விம்சதி சொல்லவே வேண்டாம், எம்பெருமானார் தாமே அவதரித்து பாடினது. அப்படிப்பட்ட எதிராஜ விம்சதிக்கு முன்னோடியதுன்னா ராமானுஜமுத்தந்தாதி தான். இந்த ஸ்லோகத்திலையும் பாருங்கள், கூராதிநாத குருகேஷ முகாத்திய பும்சாம் எடுத்த உடனே கூரத்தாழ்வான் எடுத்திருக்கார். காரணம் என்னன்னா, இதுக்கு மூலகர்த்தா யார்னா திருவரங்கத்த முதனார், அவருக்கு ஆச்சாரியன் யார்? கூரத்தாழ்வான். அப்ப எவ்விடங்களிலே எல்லாம் ராமானுஜன் அடியார்களை திருவரங்கத்த முதனார் இந்த பிரபந்தத்திலே கொண்டாடுகிறாரோ அத்தனைக்கும் முன்னோடியாக நம்ம கூரத்தாழ்வானையே கொள்ளலாம். ஏன்னா கூரத்தாழ்வான் மூலமாகத்தான் எம்பெருமானாருடைய சம்பந்தத்தை பெற்றார் திருவரங்கத்த முதனார். அதனாலே இப்படி எம்பெருமானாருடைய அடியார்கள் திருவடித்தாமர்களுடைய நமக்கு வேறொரு புகழில்லை. இப்படி 85வது பாசுரத்தாலே திருவரங்கத்த முதனார் அருளி செய்தார். ஆக இன்னை தினம் நாம் அனுபவித்த இந்த 5 பாசுரங்கள் ராமானுஜமுத்தந்தாதியிலே இதனுடைய தேர்ந்த கருத்து என்ன? எம்பெருமானார் செய்திருக்கிற உபகாரங்களை நாம் நிச்சலும் நினைக்க வேண்டும். எம்பெருமானார் என்னென்ன உபகாரங்களை பண்ணினார்? நமக்கு எம்பெருமான் திருவரங்கத்தெம்பெருமான் திருவடித்தாமர்களிலே ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த திருவரங்கத்தெம்பெருமானும் நம்ம தன் திருவடிகளோடே சம்பந்தம் உடையவர்களாக வைத்துக் கொள்வதற்கு ஹேதுவென்னா, தன் அடியார்களுக்கு நாம் ஈடுபட்டிருக்க வேணும்.
அப்படிங்கிறதுனாலே தானே அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நமக்கு அநேகம் உபதேசங்களை பண்ணி எம்பெருமானார் அத்தனையும் தம்பேராக பண்ணி எம்பெருமானுக்கு ஒரு சேதன லாபத்தை ஏற்படுத்தி அதனாலே சத்த பெத்தவராக தம்மை எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த எம்பெருமானார் தம்முடைய திருவடித்தாமர்களை நமக்கு கொடுத்து அத்தையே மோட்சமாக கொண்டிருக்கும்படியாக செய்கிறார். தம்முடைய குணானுபவங்களிலேயே நாம் ஈடுபட்டிருக்கும்படியாக தம்முடைய சம்பந்திகளோடே நமக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மொத்தம் இப்படி நம் எல்லாருக்குமாக இந்த எம்பெருமான் அவனேதான் வேத பிரதிபாத்தியன், வேதத்திலே குன்னத்திலிட்ட விளக்காக விளங்கக்கூடியவன் அப்படின்னு இந்த வேதத்தினுடைய உட்பொருளாகிய எம்பெருமான நமக்கு காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட உபகாரங்களை எல்லாம் இன்னை தினம் சுவாமி உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலேயே நாம் ஆச்சரியமாக சிந்தனை செய்து கொண்டோம். ஆக இவ்வளவாக ராமானுஜனுத்தந்தாதியினுடைய ஒரு 5 பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களை அடியேன் யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் ஒருவாறு விண்ணப்பம் செய்திருக்கிறேன். இதில் குறைகள் ஏதும் இருக்குமேயானால் பெரியோர்கள் அடியேனை திருத்தி பணி கொள்ள வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு அடியேனுடைய இந்த உரையினை முடித்துக் கொள்ளுகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எபெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோர் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.